ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் ஜாழ்ப்பாணம் காகில் சதுக்கத்தின் காணியில் இன்றைக்கு நிசான் AMWவால் இந்த நிசான் கார் ரெண்டு லான்ச் பண்ணுறாங்க. இந்த லான்ச் பண்ணுற இந்த கார்களை காட்சிப்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு கார்களையும் காட்சிப்படுத்துறதுக்காக ஜாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம். இது வெறுமனவே ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இலங்கையின் பல பாகங்களில் இந்த கார்களை காட்சிப்படுத்தினோம். ஜாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே நிறைய கார்கள் இருக்கிறதால இந்த காரில் என்ன விஷயம் இருக்குன்றது தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்க போது. சரி வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு இந்த காரில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்னென்ன விஷயங்களை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், என்னென்ன விஷயம் மக்களுக்கு தேவையான விடயமாக இதில் அமைந்திருக்கிறது என்ற விஷயங்களையும் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க காரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் இது ஒரு 7 சீட்டர் கார், 7 இருக்கைகளை கொண்ட காராக புத்தக பதிவோடு வேற ஒரு காராக இது அமைந்திருக்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சது. அதுக்கு இந்த விலைக்கு அதாவது பயங்கர விலை குறைவாக இந்த கார் இருக்குது. இது நிசான் நேரடியாக ஜப்பான்லேருந்து வர்ற இது இல்லை, இது ஜப்பான் டிசைனில் இந்தியாவில் மேனுஃபேக்சர் தயாரித்து இலங்கைக்கு வர காராக தான் இந்த கார் அமைந்திருக்கின்றது. மேலும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த வாரண்டி விஷயங்கள் என்ன, எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யும், இந்த காரில் எத்தனை பேக் இருக்குது, வேறு என்ன சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்ன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கார் என்னது, இந்த காரை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, இது எத்தனை சீட் இருக்கு, எத்தனை இருக்கைகள் இருக்குன்ற விஷயங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி எங்களோட ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணதுக்கு. நாங்க அசோசியேட் மோட்டர்வேஸ், அதாவது AMW நிறுவனத்துல இருந்து நாங்க வரோம். இலங்கையில ஒரு 77 வருஷம் வரலாறு பெற்ற ஒரு நிறுவனம். எங்க கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, கார் பிராண்ட், பைக் பிராண்ட்ஸ், அப்புறம் லுப்ரிகன்ஸ், டயர்ஸ் அண்டு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இப்ப நாங்க நிசான் சொல்ற ஒரு பெரிய பிராண்டோட தான் நாங்க ஜாயின் ஆயிருக்கோம். அப்ப இதுல நாங்க யாழ்ப்பாணத்துக்கு ஏன் வந்திருக்கோம்டா, வெள்ளிக்கிழமை நாங்க லான்ச் பண்ண நிசான் கிரவைட்னு சொல்ற வண்டி, இப்ப நீங்க பாக்குற வண்டி இலங்கைக்கு நாங்க முதல் முறையா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம். இது இந்தியால இருந்து மேனுஃபேக்சர் பண்ற வண்டி, ஆனா ஜப்பான்ல டிசைன் பண்ண வண்டி. அப்ப இந்த வண்டியில என்ன ஸ்பெஷாலிட்டி என்று பார்த்தோம்டா, இப்போ நாங்கள் இருக்கிறது நிசான் கிரவைட் வாகனத்துள்ளுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வாகனம் 85,90,000 வாகனம், 8.59 மில்லியன். இது டாப் ஸ்பெக் நிசான் கிரவைட் டெக்னா சொல்கிற வேரியண்ட். இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டியரிங் வீலில் மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மல்டி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மோட் வேணுமென்று செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சோர்ஸ், அதாவது உங்களோட செட்டப்புக்கு டிரெக்ட் கனெக்ஷன் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது உங்களுக்கு மெனு பட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களோட அப் அண்ட் டவுன் இந்த பட்டன்ஸ். அப்போ இது எல்லாமே கனெக்டட் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல்னு சொல்கிறது. மற்றது உங்களை டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன டிவி மாதிரி இருக்குது உங்களுக்கு. மற்றது உங்களுக்கு பவர் மிரர்ஸ், பவர் ஷட்டர்ஸ், இங்கே உங்களுக்கு அந்த விண்டோஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிரைவருக்கு இருக்குது. மற்ற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இதில் புஷ் ஸ்டார்ட் தான் இருக்குது, கீ ஸ்டார்ட் இல்லை, புஷ் ஸ்டார்ட். அப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக சென்டர் கன்சோலில் நடுவிலே வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு USB சார்ஜர் இருக்குது போர்ட். மற்றது உங்களுக்கு இங்கே உங்களோட பர்ஸ், அதாவது வைக்கிறதுக்கு, உங்களோட கீ ஃபாப் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இங்கே AC கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு வயர்லெஸ் சார்ஜர் ஆல்ரெடி வாகனத்தில் வருது ஒரு பெரிய ரேர் ஈவெண்ட். ஸோ அது உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பெஷலாக உங்களோட கீயை போடுறதுக்குன்ற ஒரு ஏரியா இருக்குது இங்கே. இந்த உங்கள் கீ ஃபாப் இதான் உங்களோட வரக்கூடிய கார்ட் கீ ஃபாப். இதுதான் நிசான் இந்த ஸ்பெஷல் கீ. அழகான ஒரு கீ, ஒரு நல்ல ஸ்மார்ட் கீ. உங்களுக்கு பாக்கெட்டில் போடலாம், ஹேண்ட்பேக்கில் போடலாம், நல்ல கீ. ஸோ இது இப்படி உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட AMT ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால், இந்த கியர் பாக்ஸில் உங்களுக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லா வேலை செய்யும். அதாவது நாங்கள் லிஸ்டட் 19.2 தான் எங்களோட லிஸ்டட் ஃபியூவல் எஃபிஷியன்சி. பட் ரியல் லைஃப்பில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். மற்றது உங்களுக்கு இங்கே ஒரு கூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கூல் பாக்ஸ் உங்கள் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க், பாட்டில் ஆஃப் வாட்டர் ஏதாவது நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் கூல் பாக்ஸ். இதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்.
மற்றது உங்களை இங்கே வந்து க்ளவ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் உள்ளுக்கு இன்னொரு சின்ன சின்ன சப் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்கள் வேண்டிய ஐட்டம்ஸ் வைக்கலாம். சன்கிளாஸ் இங்கே ஹேங் பண்ணுற மாதிரி, அங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வைக்கிறதா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இங்கே மூவ் பண்ணுற நேரம் இதாகாமல். அதுக்கப்புறம் இன்னொரு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் மேலே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா ஸ்மார்ட்டாக யோசித்து போகிய கஸ்டமர்ஸுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டோ பேனல்ஸில் வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் வச்சு அதுக்கப்புறம் இங்கேயும் ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் வைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர், இது வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு இந்த மாடலில் வந்து 6 ஸ்பீக்கர் செட்டப் வரும். ஓகே, இந்த வேரியண்ட்டில். மற்றது உங்களுக்கு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஏர் பேக், எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடில் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து கர்டன் ஏர் பேக்ஸ் வந்து இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2. ஸோ டோட்டலி உங்களுக்கு 6 ஏர் பேக் இருக்குது இந்த வண்டியில். ப்ளஸ் நான் உங்களுக்கு சொன்ன அந்த ப்ளூடூத் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு பில்ட்இன் மைக் வந்து ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சரே உங்களுக்கு 2 டுவல் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ நீங்கள் வந்து காசு செலவழித்து வேறையா நீங்கள் வந்து ஒரு மைக் சிஸ்டம் ஒன்றுமே போட தேவையில்ல. இது வந்து பேசிக்கலி பை அண்ட் டிரைவ் மாதிரி எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட நீங்கள் ஒன்றுமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ மற்றது உங்களுக்கு அப்படி இதில் வந்து இந்த அடாஸ் லெவலில் ஏதாச்சும் இருக்கா இதில்? அந்த இது இந்த வாகனத்தில் இல்லை. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மற்றது இசிஎஸ் அதெல்லாம் இருக்குது. பிரேக்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். மற்றது இது ஏஎம்டினால் உங்களுக்கு வந்து பவர் டெலிவரி வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். ஒரேடியாக உங்களுக்கு வந்து அந்த டர்போ எல்லாம் இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக போகிற இது வந்து லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு 7 சீட்டர்னால உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல இருக்குது. 7 சீட்டர்ஸ் சொன்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒரு 1000 சிசி என்ஜினுக்கு வந்து இந்த 7 சீட்டர் வந்து போகுமா, பள்ளத்துலேருந்து மேலே போகிற நேரம் வாகனம் வந்து பிக்கப் ஆகுமா, ஓவர்டேக் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் இந்த கியர் பாக்ஸில் அவங்க கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மாதிரியே ஆர் ரிவர்ஸ் அண்ட் நியூட்ரல் டி டிரைவ், இதில் வந்து M-M+ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பள்ளத்தில் போகிறதா இருந்தால் நீங்கள் எம்மில் போட்டுட்டு -M போட்டுட்டிங்கன்னா, இந்த சைடில் போட்டு மேலே போட்டிங்கன்னா அது M- ஆகும். அப்போ அது நார்மலாக ஒரு மேனுவல் கியரில் ஃபர்ஸ்ட் கியரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ உங்களுக்கு குயிக்காக அந்த பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு போகலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ரைஸுக்கும் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கும் பெரிய காம்ப்ரமைஸ் கொடுக்காம. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு டிசைன் பண்ண ஒரு வண்டி. வாங்க நாங்கள் பின்னுக்கு உங்களுக்கு நான் பின்னுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து நிசான் கிராவைட் டாப் வேரியன்ட் டெக்னாவுடைய பின் சீட்டில், அதாவது செகண்ட் ரோ சீட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சருக்கு வந்து முன் சீட்டில் இருந்து நல்ல அழகான ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் பாக்கெட். அது போக நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், உங்களோட சைடில் வந்து அழகான ஒரு ஏசி வெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ கூடுதல் வாகனத்தில் முன்னுக்கு மட்டும் ஏசி வரும். அந்த ஏசி வந்து பின்னுக்கு வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். இங்கே வந்து டிரெக்டாக பின்னுக்கு இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஏசி வந்து டிரெக்டாக ஃபீல் பண்ணும். அது போக கண்ட்ரோலா இது வந்து நம்மட பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இந்த இது லைட்டை அவுட்புட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுமெண்டா இதில் உங்களோட கார் சார்ஜரை போட்டு சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் இந்த கூல் பாக்ஸுக்கு வந்து பின்னுக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ரீச் பண்ண ஈஸி, அதுவும் இருக்குது இங்கே. ஹாட் கூலா இல்லை கூல் மட்டுமா? கூல் கூல் கூல். மற்றது இந்த ஏசி கண்ட்ரோலர் என்ன பின்னுக்கா இல்லை இது வந்து இந்த கூல் பாக்ஸுக்கு கூடிய கண்ட்ரோலர். அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாட்டி இதை சும்மா இப்படி வச்சுக்கொள்ளலாம். அதை கூல் பண்ணக்கூடிய கூலாக தேவைண்டா அதை வச்சுக்கொள்ளலாம். சில நேரம் சில மெடிசின் கூட நாங்கள் வாங்கினா அது எப்பயுமே கூல் கண்டிஷனில் தான் வச்சுருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் எங்களுக்கு குளிரும், அதனால் மேபி அதில் கூட நீங்கள் இதை வச்சுக்கொள்ளலாம். அது போக பின்னில் இங்கேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கீழே டோரில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு அங்கே ஒரு லைட் இருக்குது, முன்னுக்கும் வேறையாக ஒரு லைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். மற்றது உங்களுக்கு இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் கர்டன் ஏர் பேக்ஸ் அண்டு இங்கே அந்த ஏர் பேக் என்று போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஏர் பேக். அதே மாதிரி நான் உட்காந்துருக்க பின் பக்கத்தில் இங்கேயும் ஏர் பேக், அங்கேயும் ஏர் பேக். ஸோ அதான் நான் சொன்ன 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற லொக்கேஷன்ஸ். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அழகான டிசைன் வண்டி. நல்ல 2 டோன் கலர் காம்பினேஷன் வருது இங்கே, ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ அப்போ நாங்கள் அந்த ஒயிட் எப்பயுமே ஒயிட்னு சொன்னால் இது ஒரு ஒயிட்டே இல்லை, ஒரு க்ரீம் கலர்.
ஒரு அழகான கலர், அதே கலர் ஆக்சன்ஸ் தான் இந்த சீட்ஸில் வந்திருக்கு. இந்த சீட்ஸ் வந்து ஒரு ஒரு ப்ளூயிஷ் அண்ட் ஒரு லைட் க்ரீம் கலரோட ஒரு சுவேட் ஃபேப்ரிக் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக் அண்ட் நல்ல நீட்டாக ஒரு 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 ப்ரீமியம் ஃபீல் ஒன்று வரும் இந்த வண்டியில் உட்காருங்க. நாங்கள் லாஸ்ட் ரோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த போக்கு முன்னுக்கு வந்து எனக்கு இந்த லீசிங் இதில் பற்றி நாங்கள் காய்ச்சி விட்றோம். ஓ கண்டிப்பாக. இப்போ AMW சொல்கிறது வந்து ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 77 வருடம் வரலாறு பெற்ற ஒரு நிறுவனம். அதில் எங்கள் கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் லீசிங் என்ற ஒரு லீசிங் கம்பெனியும் இருக்குது. அப்போ அவங்க வந்து எங்களோட இணைந்து இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, AMW கேபிட்டல் லீசிங் ஆஃபர்ஸ். ஸோ அந்த கேபிட்டல் லீசிங் ஆஃபர்ஸில் என்ன வருமெண்டா, உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரேட், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், மற்றது உங்களோட பேமெண்ட் பீரியட், ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிறோம் குருநேகல ஆஸ் வெல் அஸ் காலில் இருக்கிறோம். காலில் வந்து நாங்கள் கால் சிட்டி சென்டரில் இருக்கோம். குருநேகல நாங்கள் வந்து ஒடேல் ஸ்கொயர். இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வந்து காகிர் ஸ்கொயரில் இருக்கோம். ஸோ இந்த 3 லொக்கேஷன்ஸ்லேயும் நீங்கள் இருந்தீங்கண்டா நீங்கள் இன்றைக்கே போய் அவங்கள சந்திங்க. எங்களோட கேபிட்டல் லீசிங் டீம் இருக்காங்க. அந்த டீமோட இணைந்து என்ன ஆஃபர்ஸ் கிடைக்குமோ, உங்களுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணக்கூடியது எவ்வளோன்னு பேசுனீங்கண்டா அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் பிளான் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி ரெசிடுவல் வேல்யூ வச்சு பிளான்ஸ் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் அவங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பேசுங்க, அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ இதாலே பின் சீட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பின் சீட்டுக்கு நாங்கள் வேறுனா இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க சீட்டில் இருந்தால் நாங்கள் பின்னுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செகண்ட் ரோ சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த முன்னுக்கு போகலாம், இதை பின்னுக்கு அனுப்பலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இந்த முன்னுக்கு போகலாம், பின்னுக்கு போகலாம். ஸோ அது வேண்டிய மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் எடுத்துக்கொள்ளலாம் செகண்ட் ரோவில். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. முன் சீட்டும் எப்படியுமே அட்ஜஸ்டபிள். பட் உங்களுக்கு செகண்ட் சீட் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து வர வாகனம் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர். இதுதான் நான் சொல்கிறேன், நிசான் கிராவைட் டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட்டாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி அவங்க வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பின்னுக்கு போகலாமென்று. ஸோ நீங்கள் உட்காந்துருக்க சீட்டில் இருந்து நான் வந்துடுறேன். கொஞ்சம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோவே உங்களுக்கு வந்து நல்ல வைட் ஓப்பனிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் எப்படி தேர்ட் ரோக்கு போகிறதுன்னு நான் காட்டுறேன். இப்படியே இந்த செகண்ட் ரோ வந்து முன்னுக்கு போயிடும். செகண்ட் ரோ அப்படி முன்னுக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸியாக நாங்கள் வந்து தேர்ட் ரோவில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் தேர்ட் ரோவில் இருக்கிறோம். ஸோ இதான் நாங்கள் தேர்ட் ரோ. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் நாங்கள் உட்காந்துருக்கோம். அண்ட் நாங்கள் அப்புறம் செகண்ட் ரோ வந்து சீட்டை கீழே இறச்சிக்கொள்ளலாம். அப்புறம் தேர்ட் ரோவில் இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏசி இருக்குது. ப்ளஸ் இன்னொரு நல்ல விஷயம் என்ன, இதுலேயும் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சின்ன பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சாமான் வைக்கிறதுக்கு. ஸோ இதுவும் சரியான ஒரு ஃப்ளெக்சிபிள். ப்ளஸ் தேர்ட் ரோக்கு வந்து சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை. செகண்ட் ரோவில் சீட் பெல்ட் இருக்கிற மாதிரி தேர்ட் ரோலையும் சீட் பெல்ட். 6 ஏர்பேக்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஏர்பேக் போட்டு பின் சீட்டுக்கு மாதிரி ஏர்பேக். ஸோ இதுதான் நம்மளோட டிசைன் கிராவைட். இது வந்து 6 சீட்டரா 7 சீட்டரா? இதுக்கு நாங்கள் சொல்கிறது 7 சீட்டர். அது புத்தாதான் 7 சீட்டர்னு அடிச்சு வரும். 7 சீட்டர்னு தான். ஓகே. ஸோ இது ஆர்டர் பண்ணி எடுக்கணுமா, அதை பற்றின விஷயம்? இந்த வாகனம் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். 500,000 தான் நாங்கள் பே பண்ணக்கூடிய அட்வான்ஸ். நீங்கள் 500,000 அட்வான்ஸ் பே பண்ண உடனே நாங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணுவோம். ஆர்டர் புக் பண்ணி உங்களுக்கு 3 to 4 monthsக்குள்ளே வாகனத்தை கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து நாங்கள் இமீடியட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ளீஸ் குயிக்காக ஆர்டர் பண்ணுங்கள். ஏண்டா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ப்ளஸ் இப்போ வரக்கூடிய அந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்னால ப்ரைஸ் வேரி ஆகலாம், கண்டிப்பாக ஆகும். அதனால் நீங்கள் குயிக்காக ஆர்டர் பண்ணுங்கள்.
எங்களால் முடிஞ்ச நாங்கள் ட்ரை பண்ணுறோம். குயிக்காக ஆர்டர் பண்ணி நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாதா? அது வந்து இப்போ எனிவே ஆல்ரெடி நாங்கள் நோட்டீஸ் வந்துட்டு எல்சி வந்து May 15க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தா அதுக்கு பிரச்சனை இல்லைண்டு. ஆனால் இப்போதைக்கு புக் பண்ணுற ஒவ்வொரு வாகனத்துக்கும் ப்ரைஸ் வேரி பண்ணும். அது எங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ண முடியாது. அதனால் அதை எவ்வளோ வேரி பண்ணுறது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வந்துடும். ஏன்னா எல்லாம் கேல்குலேஷன்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து எல்லா வாகனத்துக்கும் ப்ரைஸ் வேரி ஆகிறனால இந்த வாகனத்துக்கும் ப்ரைஸ் வேரி பண்ணும். பட் உங்களுக்கு எல்லா வாகனத்துக்கும் கம்பேர் பண்ணுற நேரம் இந்த வாகனம் வந்து ஒரு நல்ல வேல்யூ வாகனம். எவ்வளோ அந்த ப்ரைஸ் கூடனாலும் மற்ற வாகனம் விலையும் கூடுறதுனால இந்த விலைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் டூ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பின் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா இல்லைன்னா? பின் சீட் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸ் சீட். ஆனால் இப்போ நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து ஈஸிலி இந்த சீட்டை வந்து கழட்டலாம். இது வந்து ஒரு டிஸ்மேண்டிலபிள் டிட்டாச்சபிள் சீட். ஸோ இதை வந்து கலட்டி நீங்கள் பின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் யாராவது உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா யாராவது வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா அப்போ இந்த சீட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுதான் இந்த வாகனத்தோட ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். இதை வந்து 5 சீட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், 6 சீட்டராக யூஸ் பண்ணலாம், 7 சீட்டராக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய மாதிரி இந்த சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சில டைம் நாங்கள் ஒரு பெரிய டிவி வாங்குறோமெண்டா, ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்குறோமெண்டா, எங்களுக்கு சில டைம் ஸ்டோர் பண்ண சரியான கஷ்டம். நாங்கள் வேறு ஏதாவது ஒரு வாகனம் ஒன்று ஹையர் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வரணும் வீட்டுக்கு. ஆனால் இந்த மாதிரி வண்டி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த 2 சீட்டை கழட்டலாம். இதையும் மூவ் பண்ணிக்கலாம், முன்னுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்லைட் பண்ணி. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ஃபுல் 4 சீட்ஸையும் இது பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஹோல் ஏரியா வந்து ஸ்டோரேஜ் எடுக்கலாம். இந்த 2ம் டிட்டாச்சபிள், இந்த 3 வந்து ஃபோல்டபிள். நீங்கள் முன்னுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும். ஸோ சில ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இது உங்களோட பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வீக்கெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக யோசிக்கப்பட்ட ஒரு வண்டி. ஃபேமிலி மூவர்ஸ், அதாவது ஃபேமிலிக்கு போகிற மாதிரி, மற்றது ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிற ஆட்களுக்கு, மற்றது ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள்ண்டா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, நன்றி. அது ஸோ இந்த இடங்கள்லாம் இந்த லொக் பார் இடங்கள், இந்த 2ஐயும் நாங்கள் 2 சீட் வந்து 2ஐயும் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப் தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து இப்போ நிசான் கிரவைட்குள்ள 3rd row வந்து நாங்கள் கழட்டிட்டோம். சீட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக நாங்கள் டிட்டாச் பண்ணி ஈஸியாக நாங்கள் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சீட்ஸ். இப்போ இந்த சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு 625 லிட்டர் கேபின் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சீட் பெல்ட் எல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, இதை இப்படி வச்சுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு வந்து இதை நீட்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இங்கேயும் இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் உங்களோட நிசான் கிரவைட் ஓட ஸ்பேஸ். உங்களுக்கு திரும்ப யாராவது வராங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து ரீஅட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதான் சொன்ன மாதிரி ஃபோன் சார்ஜுகள் மட்டும் வந்து இதை வந்து திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அதை விட இது வந்து சீட் கலட்டினா இந்த வைக்கிற அந்த கார்கோ ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக கூடுது. நிறைய லக்கேஜ் வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஸ்பேஸாக இருக்கும். சீட் வந்து நல்லா பின்னுக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம். முன்னுக்கு நல்லா ஸ்பேசஸ் இருக்குது. ஸ்பேஸை பற்றின பிரச்சனை வந்து இந்த காரில் பெருசாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் விளங்கப்படுத்தின இந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி அண்ணா. இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஜஃப்னா ஸ்கொயரில் வந்து நிசான் கிரவைட்டை பாருங்கள், ஏறி உட்காந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வந்து. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வாகனம் உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையாண்டு. கண்டிப்பாக நான் 100க்கு 100 நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வாகனம் சூட் ஆகும். ஏன்னா இந்த விலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாகனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் வந்து பாருங்கள், எங்களோட வந்து கதைங்க. இப்போ இந்த இடத்த விட்டால் நாங்கள் உங்களை எப்படி சந்திக்கலாம்? எங்களோட நிசான் மெயின் பிரான்ச் வந்து கொழும்புல நம்பர் 185 185 யூனியன் பிளேஸில் தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து எங்களோட பிரான்ச்சில் இந்த வாகனத்தை பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம், காலில் வந்து கால் சிட்டி சென்டரில் இருக்கிறோம், குருநாகலில் வந்து ஒடேல் ஸ்கொயரில் இருக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் வந்து காகில் ஸ்கொயரில் இருக்கிறோம். இது போக நாங்கள் உங்களோட டவுனுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கம்மிங் மந்த்ஸில். ஸோ நாங்கள் வந்தோம்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம் சோஷியல் மீடியா மூலமாக. ப்ளீஸ் வந்து இந்த வாகனத்தை பாருங்கள். ஏன்னா நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இந்த நிசான் கிரவைட்.
ஓகே உங்களை கண்டக்ட் பண்ணுற நம்பர் இருக்காங்க. ஓ நீங்கள் வந்து எங்களை சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அசோசியேட் மோட்டர்வேஸ் AMW ஃபாலோ பண்ணலாம், அல்லது நிசான் ஸ்ரீலங்கான்னு ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எங்களோட கண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே நாங்கள் போட சொல்கிறோம். அந்த கண்டாக்ட் நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நன்றி. நன்றி.